வணக்கம் நண்பர்களே. மக்கள் ஏன் பெருவாரியாக எழுச்சியுடன் வாக்களித்தார்கள் என்ற கேள்வி, அதற்குண்டான ஆராய்ச்சி, அதாவது மக்கள பத்தி என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி ஓட்டு போட்டிருக்காங்கன்ற நிகழ்வை பத்தி ஆராய்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், அரசியல் ஆய்வாளர்கள். நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நான் இதுவரை வீடியோல நான் சொன்ன தகவல் எல்லாமே கிட்டத்தட்ட சரியாகத்தான் இருந்திருக்கிறது என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. நான் ஒரு தகவல் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நான் முக்கால்வாசி லைவ் வீடியோல தான் நான் வீடியோ போடுவேன். மத்தபடிலாம் ஷார்ட்ஸு அது இது அந்த மாரிலாம் நான் மேக்ஸிமம் இருக்காது. என்னுடைய நான் பேசுற வீடியோ. நான் சொன்ன தகவல் கிட்டத்தட்ட நான் வீடியோ 1 இயர்க்கு மேல போட்டுட்டுருக்கேன். நான் சொல்ற விஷயங்கள், தகவல்கள் முழுக்க முழுக்க கரெக்ட்டா அப்படியே மேட்சிங்கா இருக்கும். நான் சொல்றது பொருந்தும். நான் சொல்றது நடைமுறை சாத்தியமா, அது நடக்கிற விஷயமா இருக்கும்னு நான் போற விஷயத்த தான் சொல்லியிருக்கேன். அப்படின்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மக்கள் பெருவாரியாக வாக்களித்தார்கள். என்ன காரணம்? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம முதல்ல இதுவரை நடந்த தேர்தல். அதாவது சுதந்திரம் வாங்குனதுக்கு அப்புறம் இப்ப 75 வருஷம் ஆயிடுச்சுங்க. 75 வருஷத்துல நடக்காத தேர்தலா? எத்தனையோ தேர்தல் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. அதை தாண்டி இது என்ன பெரிய தேர்தல்ல ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு அவங்களுக்கு பிடிக்கும், இல்ல பிடிக்காது. இந்த அடிப்படையில தான் எப்பயுமே இவங்கள புடிச்சிருக்கு தொடரட்டும். இல்ல வேணாம் இவங்களுக்கு மாற்று யாரு? இப்ப எல்லா சைடுலயுமே பார்த்தீங்கன்னா, எத்தனை கட்சிகள் இருந்தாலும் 2 பேர் தான் ஒருவர் ஆளுங்கட்சியா இருக்காருன்னா, எதிர் தரப்புல அதுக்கு ஈக்குவல் 2 தான் கட்சிகள் தான் ஒவ்வொரு மாநிலத்திலயும் சரி. 4 கட்சி, 5 கட்சி அப்படியெல்லாம் சிறப்பான கட்சிகள் இருக்காது. இந்த ஒரு கட்சி வேணாம்னா, இந்த இன்னொரு கட்சி. அப்படின்ற மாரி தான் எல்லா மாநிலத்திலும், இந்தியாவுக்குள்ள இருக்க எல்லா மாநிலத்திலும் 2 ஆப்ஷன் தான் இருக்கு. இதுதான் தமிழ்நாட்டில் இதுவரை நடந்து வந்தது. ஒரு கட்சி ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்க நலத்திட்டங்கள் அல்ல அவங்களுடைய ஆட்சியில மக்களுக்கு கிடைத்த பலன்கள், பயன்கள் இதன் அடிப்படையில இவங்கள நீடிக்கணுமா? இவங்களுக்கு 2வது முறை வாக்களிக்கலாமா? அல்லது அதிருப்தியா இருக்கோமா? அப்ப இன்னொருத்தர் செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கவரு. எதிர்க்கட்சியா இருக்கா, அவருக்கு வாக்களிப்போமா? இவ்வளவுதான் சுதந்திரத்துக்கு பிறகு நான் எல்லா மாநிலத்திலும் இல்ல, தமிழ்நாட்டிலயும் சேர்த்து தான் சொல்றேன். தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. இந்த தடவை என்னங்க எங்க பார்த்தாலும் சரி, ஒரு நடிகரின் பெயரை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்களே! அது எனக்காக ஓட்டு போட்டாங்க. எனக்காக இப்ப ட்ரெயின்ல வந்தாங்க. எனக்காக ஃப்ளைட்ல வந்தாங்க. எனக்காக அத வுட்டுட்டு வந்தாங்க. அப்படின்னு அந்த கட்சி சார்ந்தவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாரிச்சதுல தமிழ்நாடு ஃபுல்லா கிட்டத்தட்ட விசாரிச்சு பார்த்ததுல, ஒரு முதலே எடுத்தோனமே தேர்தல் ஆணையம் என்பது அந்த புது கட்சியுடைய டேட்டா உனக்கு இவ்வளவுதான்ப்பா இருக்குன்னு மொத தேர்தல் ஆணையம் ஒரு டேட்டா வெளியிட்டுச்சு. 29 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க, 29 வயசுக்கு கீழ இருக்கும் வாக்காளர்கள் 45 லட்சம் பேர் தான் தமிழ்நாட்டுல. 45 லட்சம் பேர் ஒரு வீடியோ போட்டாலோ, அல்லது எதுலயா ஒண்ணுல பேட்டி குடுத்தாலோ, அல்லது சாட் பண்ணாலோ எதா இருந்தாலும் 45 லட்சம் பேரு அப்படின்றது பெருசா தான் தெரியும். ஆ எண்ணிக்கையில நெறைய பேர் பார்க்குற இடத்துலலாம் சொல்றாங்க அப்படின்னா, ஆனால் உண்மை நிலவரம் என்னன்னா 5,4 கோடி பேரு. இதுல இந்த 45 லட்சம் பேர் இல்லாம இதுவரைக்கும் யாருமே வாக்கு செலுத்துனதே கிடையாதா? அப்படின்ற கேள்வி இயல்பா நம்மள்ட்ட வருது. ஏன்பா இதுவரைக்கும் தேர்தலே தமிழ்நாட்டுல நடந்தது இல்லையா? யாருமே ஓட்டு போட்டது இல்லையா? அப்படின்ற கேள்வி வருதுல்ல. உண்மை நிலவரம் என்னன்னா, மக்கள் எப்பயுமே ஒரு ஆட்சி இருக்கு அப்படின்னா, அந்த ஆட்சி திருப்திகரமா இருக்கா? அதிருப்தியா இருக்கான்னு பார்க்கிறவங்க, புதுசா ஒரு கட்சி வந்தது 2 வருஷம் தான் ஆகுதுங்க. மக்களுக்கு கடுமையான, அதாவது சரியான எரிச்சலையும், கடுப்பையும் உண்டாக்கி விட்டுருக்கு. இதுவரைக்கும் அரசியல் கட்சிகள்
எந்த கட்சினாலையும் மக்கள் வந்து கடுப்பு எரிச்சல் ஆனதே கிடையாது. புதிதா வந்த கட்சி வந்து அவங்களுடைய பேச்சுக்கள் பாருங்க. ஒருவர் வந்து முதல்வரை அது யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருக்கும் ஒரு முதல்வர் தாங்க. முட்டாள் முதல்வர்ன்னு ஒருத்தர் பேசுறாரு. ஒரு பொண்ணு என்னன்னா, எனக்கு என் புருஷனோட கணவர விட நடிகர தாங்க பிடிக்கும்னு சொல்லுது. ஒரு பெண்மணி தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய பிள்ளைய ஐசியூல படுக்க வச்சுட்டு, ஆப்பரேஷன் சீரியஸா இருக்குது. ஆனா நானு நடிகர பார்க்க வந்தேன்னு சொல்றாங்க. ஒரு வரம்புக்கு மீறிய பேச்சு, ஒரு மரியாதையற்ற பேச்சு, அதாவது வ சொல்லுவாங்க, சல்லித்தனம், பொறுக்கித்தனம் இது போல வந்து பொதுவெளியில் அதிகமானோர் செயல்பாடு. ஒரு இறப்பு ஒரு 41 பேர் இறந்துறாங்கன்னா, அவங்கள கூப்பிட்டு ரிசர்ட்ல வச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது. இந்த மாரி கலாச்சார சீர்கேடு. ஒரு பெண்மணி எல்லாம் நானு அவருக்கு சகோதரியா இருப்பேன். நானே வந்து மனைவியாவே இருப்பேங்க. ஏன் அவரு 10 பேர வச்சுக்கிட்டா என்ன? எத்தனையோ பேர் வச்சிருக்கேன். இவரு வச்சுக்கிட்டா என்ன? அதாவது வார்த்தைகள் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு மாண்பை தாண்டி அருவருக்கத் தகும் வகையில், எரிச்சல் ஊட்டும் வகையில வந்து இந்த கூட்டங்கள் ஃபுல்லா பேசுறது, பேச்சுக்கள் மக்கள் ரொம்ப எரிச்சல்ல இருந்தாங்க. எங்கேயாவது போனா ராங் சைடுல எதுத்த மாரி பைக்லேன்னு வர்றாய்ங்க. மக்கள் யாரும் போ முடியல. ஒரு ட்ராக்ல வரட்டும் இவங்க, இன்னொரு ட்ராக்ல பொதுமக்கள் இயல்பா போகட்டும்னு காவல்துறையினர் பண்ணியிருப்பாங்க. இவங்க ராங் சைடுல ஈக்குவலா பார்த்துக்கிட்டேன்னு வர்றது. இந்த வண்டிக்கு முன்னாடி போய் உழுகுறது. வாய்க்கு வந்தத வந்து யார வேணுனாலும் அசிங்கமா, ஒஸ்ட்டா, கேவலமா கலாச்சாரத்தை சீர்குலைக்கும் வகையில் பேசுறது. இந்த மாரி பேச்சுக்கள் எல்லாம் மக்களுக்கு வந்து இவங்க என்னடா இது இவங்க அநியாயம். மக்கள் வந்து இவங்க அநியாயம் பண்றாங்க, அட்டூழியம் பண்றாங்கடா. இவங்களுக்கு என்னடா முடிவு? அப்படின்ற இவங்கள விடவே கூடாதுடான்ற மனநிலையில மக்கள் 2 ஆண்டுகள் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்துட்டாய்ங்க. பொதுமக்கள் அனைவரும் இவங்கள விடக்கூடாது, கலாச்சாரம் கெடுது. பெண்மணிகள் பொது வெளியில் முகம் சுளிக்கிற மாரி, இளம் வயசு பிள்ளைய முகம் சுளிக்கிற மாரி, ஒரு லேடி எல்லாம் ஒண்ணு மைக்ல பேசுதுங்க. ஒரு இன்னொரு கட்சி ஒரு தலைவர பார்த்து, அவர அப்படி ஓட விடுவேன். வாயில நானெல்லாம் நம்ம நாகரிகம் பார்த்து, மரியாதை பார்த்து, சொல் வார்த்தைகள் எல்லாம் கண்ணியம் பார்த்து பேசுறவங்க. அப்படி ஒரு பெண்மணி பேசுதா, அப்ப இவங்கள்ட்ட இருக்கிறது வந்து என்ன தமிழரின் பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் சீர்குலைக்கும் குலைக்கும் வகையில். அடுத்த சமுதாயம் ரொம்ப ஒஸ்ட்டா போற மாரி இவங்களுடைய செயல்பாடுகள் போயிட்டு இருக்கத பொதுமக்கள் எல்லாரும் பார்க்கிறவங்க. கொஞ்சம் அதாவது வெளியில வந்துட்டு அப்படி இப்படின்னு எதுவுமே பேசாதவங்க, உங்கள இருங்கடா எப்போ வச்சுக்கிறோம். உங்க அநியாயம் தாங்க முடியல. உங்க வார்த்தைகள்லாம் காது குடுத்து கேட்க முடியல. இணையதளத்துக்குள்ள வந்தாலும் கேவலமான பேச்சு. இணையதளத்துல எதுக்குள்ள போனாலும் சரி YouTube, Facebook, Instagram, Twitter இது வந்து மிகவும் வந்து ஒரு அரசியல் கட்சி இவ்வளவு அநாகரிகமாக தமிழரின் மாண்பை சீர்குலைக்கும் வகையில் செயல்பட்டுட்டு இருக்காங்க. இது பெரிய அக்கப்போரா இருக்கு, அநியாயமா இருக்கு அப்படின்றது வந்து மக்கள் பெரும் அதிருப்தியில் இருந்தாங்க. பொதுவா வந்து ஒரு ஆளுங்கட்சி மேல திருப்தியா, அதிருப்தியான்னு யோசிக்கிறவங்க டோட்டலி டைவர்ட் ஆயிட்டாங்க. அவங்க ஆளுங்கட்சிய பத்தி சிந்திக்கிறத விட, இவங்க அநியாயம் தாங்க முடியலடா. என்னடா அக்கப்போரா இருக்கு. இவ்வளவு ஒஸ்ட்டா பேசுறாய்ங்க. பெண்கள்லாம் தமிழ்நாட்டு பெண்களின் கலாச்சாரத்திற்கு கேள்விக்குறியாகிற மாரி பேசுறாங்க. இது ஜீரணிக்கவே முடியாம மக்கள் வந்து தமிழக மக்கள் எப்ப தேர்தல் வரும்? இவங்களுக்கு சரியான பாடம் புகட்டலாம்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நெறைய பேர் சொல்லுவாங்க. நாங்க வந்து டிவிகேக்கு வாக்களித்தோம், விசிலுக்கு வாக்களித்தோம். இப்படி இணையதளத்துலலாம் பார்த்தா நெறைய பேசுறாங்களே, வைக்கிறாங்களே. எங்க பார்த்தாலும் வந்து போய் கேட்டா பேசுறாங்களே அப்படின்னா, இங்க தான் விஷயமே இருக்கு. நிறை குடம் ததும்பாது. நம்ம சொல்ல வந்த அந்த 45,00,000 பேர் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் ஓப்பனிங்லயே சொல்லிருச்சு. டேய்! நீ எல்லாம் சும்மா டம்மி பீஸ்டா. மொத்தத்திலே 29 வயசுக்கு கீழ இருக்கவங்க வாக்காளர் பட்டியல்ல இருக்குது 45,00,000 பேர் தான். 5,4 கோடியில 45,00,000 பேர்னா 8% தான் வருது. அது ஏற்கனவே தேர்தல் ஆணையம் மூஞ்சில அடிச்ச மாரி நீ எல்லாம் ஆளே கிடையாதுன்னு இன்டைரக்ட்டா சொல்லிடுச்சு. இந்த 45,00,000 பேரும் முழுக்க முழுக்க வந்து ஒரே கட்சிக்கு வாக்களிப்பாங்களான்னா அது கேள்விக்குறிதான். ஏன் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் கட்சி எத்தனையோ கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள. ஏன் எந்த கட்சியிலயுமே இந்த 29 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்களா? அப்போ உங்களுக்கு வாக்கே கிடையாது. ஒரு 20,00,000 பேருன்னு கூட வச்சுக்கங்க. இந்த 20,00,000 பேர் தான் இவிங்க இணையதளத்துல வெற்றி பெற்றோம். முதலமைச்சரா பதவி ஏத்துருவாரு.
எங்க பார்த்தாலும் நாங்க ஓட்டு போட்டோம். ஏன்டா 75 வருஷமா வந்து எலெக்ஷன்ல தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்க போய் வந்து டமரா அடிச்சா நாங்க ஓட்டு போட்டோம், நாங்க ஓட்டு போட்டோம், நாங்க ஓட்டு போட்டோம்னு சொன்னானா? நிறைகூடம் அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 கோடி மக்கள் சத்தமில்லாம ஓட்டு போட்டுட்டு செய்ய வேண்டிய வேலையை சிறப்பா செஞ்சுட்டு போயிட்டாங்க. இவங்கள விடக்கூடாதுன்றதான் மக்களுடைய மனநிலை பிரதிபலிச்சிருக்கு. இந்த தேர்தல் முழுக்க முழுக்க வந்து என்னன்னா, இவங்கள விடக்கூடாதுடா ராசா, இவங்க அநியாயம் தாங்க முடியல, அக்கப்போரா பேசுறாங்க. தமிழரின் கலாச்சாரம், பெண்களின் மாண்பு இதெல்லாம் இவங்க போக்குல விட்டோம்னா நாசமா போயிரும் தமிழ்நாடு என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து எழுச்சியோட வாக்கு போட்டாங்க. ஆமா, உண்மைதான். என்ன எழுச்சியோட வாக்கு போட்டாங்க? இவங்க எல்லாம் இருக்கவே கூடாதுடா. இவங்கள பிஞ்சிலே வந்து இவங்கள முளையிலே கிள்ளிடணும். இப்படி ஒரு கேவலமான தமிழகத்தில் ஒரு ஒஸ்டான ஒரு அரசியல் பெயரை சொல்லும் கூட்டத்தை பார்த்ததில்லை. எத்தனை பேர் வேணாலும் வச்சுக்கிருவாரு. நான் கூட அவருக்கு பொண்டாட்டியா இருப்பேன். இந்த மாதிரி முகம் சுளிக்கும் வகையில் பேசியிருக்காங்க. இருப்பேன். என் பிள்ளைய ஐசியூல போட்டு வந்துட்டேன். எனக்கு புருஷனோட அவர் தான் பிடிக்கும். செத்தவங்களை கூப்பிட்டு நாங்க வந்து ரிசார்ட்ல வச்சு சார் இது எல்லாமே வந்து எப்படி ரசிப்பாங்க? ஒரு நல்ல மனப்பக்குவம் உள்ள மனிதன் தமிழ்நாட்டுல எப்படி சிந்திப்பாங்க? நம்ம உங்களுடைய பார்வைக்கு இந்த கேள்வி விடுறேன். அவன் கடுப்பாவானா ஆவானா ஆக மாட்டாங்களா? எரிச்சல் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா? மக்களின் கடுமையான கோபம். இவங்க என்னடா இது? ஒருத்தன் என்னன்னா இபி போஸ்ட்ல ஏறி தப்புறான். ஒரு கூட்டம் நடக்கிற இடத்துல உலகத்திலேயே வந்து ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அந்த இடத்துல கடை போடாம கடையை ஃபுல்லா அடைச்சிட்டு போற மாதிரி ஒரு ஒரு மோசமான கூட்டம். இந்த கூட்டத்தை வந்து பார்த்தா மக்கள் வந்து எப்படி ஒரு அனிமலை கூட ஒஸ்டா பாக்குறாங்க. இப்படி ஒரு கூட்டம் உருவாவதை தமிழகத்தில் சுயமா சிந்திக்கிறவங்க பக்குவமான யாரும் விரும்பல. கடும் கோபத்திலையும் அதிருப்திலையும் எரிச்சல்லையும் இருந்த மக்கள் எப்படா தேர்தல் வரும் இவங்களை இதோட முடிச்சு விட்டணும்டா, இல்லாட்டி தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் நாசமா போயிரும். நாளை பின்ன அந்த ஒரு 10ஆம் கிளாஸ் பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க 10ஆம் கிளாஸ் பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்களுக்கு வயசு என்ன இருக்கும்? மிஞ்சி போனா ஒரு 35 வயசு இருக்கும் பேரண்ட்டுக்கு. அவங்களுக்கு என்ன இருக்கும்? இந்த மாதிரி இவங்களை பார்த்துட்டு நம்ம பிள்ளைகள்லாம் நாசமா போனா என்ன ஆகுறது? எத்தனை பேரை வச்சுக்கிட்டா என்ன? என்ன பண்ணா என்ன? அப்படின்ற மாதிரி பேசுற ஒரு கூட்டங்கள் நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சீரழிச்சிடும். இப்படி ஒரு கூட்டம் வந்து உருவாவது மிகவும் ஆபத்தானது என்று உணர்ந்திருக்காங்க. வயசு பிள்ளைகளை வச்சிருக்கவங்க ஆம்பளை பையனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பெத்தவங்க எல்லாம் யோசிச்சு கம்முன்னு அதான் சொல்றேன், நிறை குடம் ததும்பாது, குறை குடம் ததும்பி இருக்கு. இவங்க சும்மா வந்து இவங்கெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமு, பேஸ்புக் இவங்க இதுலதான் வாழ்றாங்க. இது இல்லாம மனிதன் தன்னுடைய பிள்ளைகள் உண்டு, குடும்பம் உண்டு இருக்கிறவனுடைய எண்ணிக்கை அதிகம். இன்ஸ்டாகிராமு, பேஸ்புக்கு அப்படின்ற வாழ்ற தொகையை விட தன்னுடைய குடும்பம், வேலை, பிள்ளைகளை வளர்க்கறது, குடும்பத்தோடைய பொறுப்பை பார்த்துக்கிறது இப்படி இருக்கிறவங்களுடைய தொகை அதிகம். கிட்டத்தட்ட வந்து 35 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா தான் 80% வருவாங்க. 80% கிட்டத்தட்ட 80 to 85% மெச்சூர்டு பர்சன். மெச்சூர்டு பர்சன் யாரும் இதை ரசிக்கவில்லை. அதுதான் உண்மை. முழுக்க முழுக்க வந்து இந்த இடத்தில் திமுகவா அதிமுகவா என்ற அலையில் வாக்களிக்கவில்லை மக்கள். கடுமையான அதிருப்தி. புதிதாக வந்த நடிகர் கட்சியின் மீது கடுமையான கோபத்தில் வந்துட்டு நேர் எதிரா இவங்களுக்கு வந்து பாடம் சொல்லணும்னா அவனே எதிரியை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். சொல்லுவாங்கல்ல, இவன் இல்லாட்டி எனக்கு ஆப்போசிட் சைடு யாருன்றத அவங்களே அதை பிக்ஸ் பண்ணி விட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எங்க எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப நீ எதிரினா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் ஆதரிக்கணும் அப்படின்றது. இன்னொரு பக்கம் தமிழக மக்கள் மதவாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது எல்லாரும் சொல்ற விஷயம்தான். அப்போ ஒருவர் வந்து அவர் கிட்டத்தட்ட வந்து 4.5 வருடம் ஆட்சியில அவர் மக்கள் நலனுக்கு சரியா வந்து பெருசா எதுவும் பர்ஃபார்ம் பண்ணலன்றது மக்கள் மனதில் இருக்கும் உண்மை. உதயமின் திட்டமா இருக்கலாம், அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியா இருக்கலாம், நீட்டா இருக்கலாம், வேளாண் மசோதாவா இருக்கலாம். இதெல்லாம் மக்களுக்கு தமிழ்நாடு மக்கள் நம்ம அதான் சொல்றோம் மெச்சூர்டு பர்சன்ஸ் 80% பேரு 80 to 85% பேரு 35 வயசுக்கு மேல இருக்கிறவங்க. இவங்க சிந்திப்பாங்க. சிந்திக்கும் பொழுது அவரை ஆல்ரெடி வந்து எம்பி எலெக்ஷன்ல பார்த்தோம். கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட 10 தேர்தல் எல்லாரும் சொல்லுவாங்க. நம்ம அதை சொல்ல வரல.
அத கூட விட்டுறலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, கடந்த 1 வருஷம், 2 வருஷம் மக்கள் ஒப்பிட்டு பார்த்தா கூட, தமிழக மாநில நலனுக்கு எதிரான எந்த விஷயம் நடந்தாலும் இவங்க வந்து அதற்கு குரல் கொடுக்கல. மக்கள் நலனை பாதிக்கும் எந்த செயலை ஒன்றிய அரசு செய்தாலும், எந்த மசோதாவா இருக்கட்டும், எந்த திட்டங்களா இருந்தாலும், அதை ஆதரித்து பேசியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதரிச்சு பேசியிருக்காங்க, எதிர்க்கவில்லை. இப்ப மக்களுக்கு வந்து இவங்களுக்கு நம்மளுக்கு நடக்கிற அநீதி எதற்குமே குரல் கொடுக்கவில்லை என்று 2வது பெரிய கட்சியா சொல்லப்படும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்களுக்கு மனப்பான்மை இருக்கிறது. இது எல்லாரும் சொல்ற உண்மைதான். அதாவது மாநிலத்துக்கு எதிரா ஏதாவது மசோதா வந்து தமிழக மக்கள் பாதிக்கிற மாதிரி வந்திருக்கான்னு அந்த இப்ப கடைசியா வந்து இது எம்பியோட எண்ணிக்கை கூட்டுறதுக்காக டிமானிட்டேஷன் அது நல்லதுன்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் பேசுறாரு. இந்த மாதிரி இவங்க வந்து தமிழ்நாட்டை பாதிக்க அல்லது இந்தியா லெவல்ல பாதிக்கப்படும் ஏதாவது சட்டங்களோ ஏதாவது மசோதாக்களோ பார்லிமெண்ட்ல வரப்போகுதுன்னா அது சூப்பர்னு சொல்லி இவர் பேசுறாரு. அது தமிழக மக்கள் அதனால் அவரை வந்து விரும்பல. அது ஒரு சைடு. 2வது இவங்க மேல கடுமையான கோபத்துல இருந்தவங்க இவங்களை விடவே கூடாதுன்ற எண்ணத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முழுக்க முழுக்க வாக்களிச்சிருக்காங்க. எழுச்சி வந்தது, கூட்டம் வந்தது, பஸ் ஏறி வந்ததா? ஆமா வந்துச்சு. ட்ரெயின்ல ஏறி வந்துச்சா? வந்துச்சு. பிளைட்ல வந்தாங்களா? வந்தாங்க. ஆனா என்ன நோக்கத்தோட வந்தாங்க? ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 ஆண்டுகளாக செய்த நலத்திட்டங்கள். மகளிர் உரிமை தொகை இரட்டிப்பா தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து 1,50,00,000 பேர் வச்சுக்கங்க. அவங்க கப்புள்ஸா கணக்கு பண்ணாலும், ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் கணக்கு பண்ணாலும் எவ்வளவு ஆச்சு? 2 கோடி சில்லறை ஆயிடுச்சு. புரிஞ்சுங்களா? அது போக திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாரம்பரிய வாக்கு வங்கி, மகளிர் விடியல் பயணம், தமிழ் புதவன் திட்டம், நம்மை காக்கும் 48 திட்டம், அது போக பாத்தீங்கன்னா அயல் நாட்டுல போய் ஏழை மாணவர் கூட படிக்கலாம், அரசே பணம் தரும் அப்படின்றது, நான் முதல்வன் திட்டம், அதே மாதிரி வீட்டுக்கே ரேஷன் கொண்டு போய் கொடுக்கிற திட்டம். இதுல எல்லாத்துலயும் கொஞ்சம் 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 பேர் கணக்கு பண்ணாலும் ஆல்மோஸ்ட் ஸ்வீப் தான். இதுல என்ன சராசரியா மக்கள் எடுக்க வேண்டிய 2 முடிவா இருந்துச்சு. ஆளும் அரசு திருப்திகரமாக இருந்ததா இல்லையான்னு. ஆனா இவங்க பண்ணின கூத்துல இவங்க மக்களை படுத்தின பாடுல கொல்ல வெறியாகி பிள்ளைகளை தூண்டி விடுறது, சைக்கிளை போட்டு ஓடுறது, ஒருத்தன் கையில பூவை கொண்டு வந்து போட வர்றாங்க, சைக்கிளை போட்டுட்டு ஓடுறது. கான்பிடென்டா இருக்குன்னு சொல்லி மக்களை நாங்க ஏன்டா கான்பிடென்டா இருக்குன்னு யோசிக்க மாட்டானா? நான் தமிழ்நாட்டுல இருக்கவங்கள படிக்காம மாடு மேய்ச்சிட்டா இருக்கேன். இவர் பேசுற கான்பிடென்டா எல்லாரும் இருங்க. என்ன பதவியில வந்து முதலமைச்சர் பதவியோ மந்திரி பதவியில பொதுமக்களை வந்து உட்கார போறாங்க, எல்லாரும் கான்பிடென்டா பேசுறதுல இவர் என்ன அகநானூறு புறநானூறு அர்த்தமுள்ள இந்து மதம் திருக்குறள் இதை பத்தி எதுவும் முக்கியமான விஷயங்களை வந்து நாட்டுக்கு வந்து மக்களுக்கு இவர் எதுலையும் வாழ்க்கையில பேசிட்டாரா? யாரும் ஈர்க்கிற மாதிரி மக்கள் நலனை பத்தி உலகத்தையே திருப்பி போற மாதிரி ஏதாவது பேசிட்டாரா? எதுவுமே கிடையாது. இவங்க பண்ணினது ஃபுல்லா கடுமையான மக்களை எரிச்சல் ஊட்டும். அதாவது ஒரு இடத்துல ஒரு மதுரையில நாங்க உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, அலறு கோயில்னு சொல்லுவோம். அலறு கோயில்ல நீங்க 2 வீலரா இருந்தாலும் காரா இருந்தாலும் ஒரு ஃபேமிலியோட போய் நின்னீங்கன்னு வச்சுங்க, குரங்கு படாத பாடு படுத்துவோம் உங்களை. ஐயோ அந்த சாமி கும்பிடணுன்ற மூட தாண்டி என்னடா அது உங்கள்ட்ட பேக்க பிடிக்கிட்டு போக வரும், கையில இருக்கிறத பிடிக்கிட்டு போக வரும். இது ஜன்னலை திறந்து லேசா காரோட ஜன்னல் திறந்தா வண்டிக்குள்ள போய் இருக்க தூக்கிட்டு ஓடும். அதுக்கு செல்போனு என்ன இதுன்னே தெரியாது. கடுமையான எரிச்சல் அடைஞ்சிருவாங்க, சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும். இது போல செயல்கள் தான் இவங்க பண்ணினது. முழுக்க 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 பொதுமக்களுக்கு இவங்களை விடவே கூடாதுடா, இவங்களை முளையிலே கிள்ளிடணும்டா அப்படின்ற கடுமையான கோபத்தில் மக்கள் வந்து வாக்களித்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. விசாரிச்சு பார்த்தோம்னா நம்ம தான் சொல்றோம்ல, இவர் என்ன அகநானூறு புறநானூறு அர்த்தமுள்ள இந்து மதம் இல்ல பைபிள் இல்ல குரானை படிச்சுட்டு வந்து அப்படியே பயங்கரமான செய்தி எதுவும் மீட்டிங்ல சொல்லிட்டாரா? ஏதாவது நாட்டு மக்களுக்கு அப்படியே பயங்கரமா அறிவு வளர்ற மாதிரி ஏதாவது 2 வருஷத்துல தகவலை சொல்லிட்டாரா நடிகர்? ஒண்ணுமே கிடையாது. ஒருத்தன் ஏங்க கிஸ் ஒரு முத்தம் கொடுப்பேன்னு பப்ளிக்ல ஒருத்தன் மைக்ல பேசி பாத்துருக்கீங்களாங்க? இதெல்லாம் பாக்குறவன் இது இணையதளத்துல வரும்போது பாக்குறவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க? மெச்சூர்டானவங்க
தம்பி நீ கீழே இறங்க, அப்பதான் நான் முத்தம் கொடுப்பேன். இதெல்லாம் வந்து பார்த்து மக்கள் வந்து கடுமையான கோபம் அடைந்துட்டாங்க. இது தமிழகத்திற்கு நல்லதல்ல. நாளைய தலைமுறைக்கு நல்லதல்ல. இது மிகவும் ஆபத்தானது. இவங்க வந்து கலாச்சார சீர்கேடு கெட்டு பெண்கள், ஆண்கள் எல்லாம் ஒண்ணுக்காகாம அடுத்த தலைமுறையோட தமிழ் இனமே அழியறதுக்கு உண்டான ஒரு செயல்பாடுகளை செஞ்சுட்டு வர்றாங்க. இவங்கள விடக்கூடாது. நாளைய நமது சந்ததியினர், அடுத்த தலைமுறையினர் வாழ்வாதாரம் எல்லாமே வந்து படு மோசமாகவும் கேவலமாகவும் போய்விடும் என்பதற்காக மக்கள் எல்லா ஊர்ல இருந்து பஸ்ல கஷ்டப்பட்டு நின்றுட்டு கூட வந்தோம், அல்லது ட்ரெயின் எந்த ரூபத்திலேயாவது பிளைட் எல்லாம் வந்தவங்க ஃபுல்லா இவங்களை விடக்கூடாதுடா, இவங்களை முடிக்காம விட்டோம்னா தமிழ்நாடு நாசமா போயிரும் அப்படின்னு இவர்களுக்கு கிட்டத்தட்ட நடிகரின் கட்சிக்கு எதிர்த்து, ஆமாங்க நான் வந்து தங்கச்சியா இருப்பேன் கணவரா இருப்பேன்றத எல்லாருமே மெச்சூர்டான எல்லாரும் ரசிப்பாங்களா? என் பிள்ளைய வந்து சீரியஸா வந்து படுக்க போட்டுட்டு ஐசியூல படுக்க போட்டு நான் நடிகரை பார்க்க வந்தேன் அப்படின்றத ரசிப்பாங்களா? 41 பேர் செத்து போயிட்டாங்க, அவங்கள கூப்பிட்டு ரிசர்ட்ல வச்சு துக்கம் விசாரிக்கிறீங்க வா உன்னை விசாரிக்கணும்னு கூப்பிட்டு விசாரிச்சா ரசிப்பாங்களா? மெச்சூர்டானவங்களை சொல்றேன், அறிவு உள்ளவங்களை, சிந்திக்கிற திறமை உள்ளவங்களை. தமிழை வந்து பயங்கர புத்திசாலி. தமிழை வந்து உலக நாடுகளை எல்லா இடத்துலயும் பாத்துக்குங்க. டாப்பஸ்ட் போஸ்டிங்ல இருக்கிறவன் எல்லா நாட்டிலுமே தமிழன் தான் இருப்பான். இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், டாக்டர் ஃபீல்டா இருக்கட்டும், எல்லா துறையிலுமேங்க தமிழன் தான் உலக நாடுகள்ல எல்லா இடத்துலயும் டாப்பஸ்ட் போஸ்டிங்ல இருக்கான். தமிழை ரொம்ப அறிவாளி. தமிழனை முட்டாள்னு நினைச்சா அதை விட கேனத்தனமோ கிறுக்குத்தனமோ எதுவுமே கிடையாது. தமிழன் வந்து அவ்வளவு பிரில்லியண்டா யோசிக்கிறவன். முட்டாள்கள் அதாவது எல்லா இடத்துலயுமே ஒரு 1% சரியில்லாதவங்க இருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்த தமிழனை எதையுமே வந்து குருட்டாம்போக்கில் இருப்பான்னு ஒரு சிந்தனை சிந்திச்சது மிகவும் கொடூரமானது. மக்கள் ரசிக்கல. நான் மனைவியாவே இருப்பேன், சகோதரியாவே இருப்பேன்றதை ரசிக்கல. செத்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு ரிசார்ட்ல வச்சு துக்கம் விசாரிச்சதை ரசிக்கல. ஒரு லூசு பைய ஒரு முதல்வர, ஒரு அரசின் முதல்வரை வந்து முட்டாள் முதல்வர்னு பேசுறான், அதை எப்படி ரசிப்பாங்க மெச்சூர்டானவங்க? அது போக அது போக பேசுறதுல அநியாயம் அக்கிரமா, வாயை திறந்தாலே கேவலமா அசிங்கமா ஒஸ்டா பேசுறது. இது மாதிரி என் வீட்டுக்கார விட என் கணவனை விட எனக்கு நடிகர் தாங்க ரொம்ப பிடிக்கும். இப்படி எல்லாம் பொதுவெளியில் பேசுவதை பக்குவமான யாரும் ரசிக்கவில்லை. கடும் கோபத்துல இருந்தாங்க. 2 வருஷம் பல்ல கடிச்சிட்டு இருங்கடா உங்களுக்கு அப்படின்ட்டு இருந்தாங்க. அவர்கள் எல்லாரும் தன்னெழுச்சியா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் நலத்திட்டங்களால் ஈர்க்கப்பட்டவர்களும், இந்த நடிகர் கட்சி மேல கடுமையான கலாச்சார சீர்கேடு நடக்குது, அடுத்த தலைமுறை என்ன ஆகும், நம்ம பிள்ளைகள்லாம் இந்த மாதிரி இருந்தா நாசமா போயிருமே, தமிழகம் அடுத்த தலைமுறையோட ஒண்ணுக்காகாம போயிருமே, உருப்படாம போயிருமே என்று பெத்தவர்கள், ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு மேல பிள்ளைகளை பெத்த தாய் தந்தையர், இது போல மெச்சூரிட்டா யோசிக்கிறவங்க, சிந்திக்கிறவங்க எல்லோரும் தன்னெழுச்சியாக மாவட்டம் விட்டு மாவட்டம் கஷ்டப்பட்டு பஸ்ல வந்து கூட, ட்ரெயின்ல வந்து கூட, அல்லது விமானம் பிடிச்சு வந்து கூட இவங்களை விடக்கூடாதுன்னா தமிழ்நாடு நாசமா போயிரும் அப்படின்ற ஒற்றை கருத்தோட வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முழுக்க முழுக்க தன்னெழுச்சியோடு வந்து வாக்களித்திருக்கிறார்கள் 234 தொகுதியிலையும். இதுதான் உண்மை. நடைமுறையில உண்மையான விஷயம் இதுதான் நடந்திருக்கு. யாருமே வந்து இவங்களுக்கு வாக்களிக்கல. ஊரெல்லாம் இவங்க கொஞ்சம் நான் தான் சொல்றேன்ல, தேர்தல் ஆணையமே 45 லட்சம் பேர் தாங்க 29 வயசு கீழே இருக்கிறவங்க. நான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே டேய் நீங்க 8% தான்டா மொத்தத்திலே அப்படின்ற மாதிரி அது சொல்லிடுச்சு. அந்த 8% முழுக்க முழுக்க ஒருவரை சார்ந்தது அல்ல. இவங்க மேல கடும் கோபத்தில் தமிழக மக்கள் இருந்தார்கள். இவங்களை விரும்பினவங்க இல்ல. ஆனா சும்மா லட்சம் பேரோ 50,000 பேரோ சோசியல் மீடியால எங்க பார்த்தாலும் அவருக்கு தான் ஓட்டு போட்டேன், அவருக்கு தான். இத்தனை வருடம் எலெக்ஷனே நடக்கலையா? யாருமே ஓட்டு போடவே இல்லையா? நிறைகுடம் ததும்பவில்லை. 5 கோடி பேர் ஓட்டு போட்டேன், சத்தம் இல்லாம இவங்களை விடவே கூடாதுன்ற முடிவுல ஓட்டு போட்டிருக்காங்க. சும்மா இவங்க 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேரை சோசியல் மீடியால விட்டு நாங்க அங்கதான் ஓட்டு போட்டோம், அதான் ஓட்டு போட்டோம், இந்தா ஓட்டு போட்டோம் இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே திரிறாங்க. முழுக்க முழுக்க இவங்களை அழிப்பதற்காகவே தன்னெழுச்சியாக இவங்களை விடவே கூடாதா, இதோட முடிச்சு விட்டுறணும், இல்லாட்டி மாநிலத்துடைய கலாச்சாரம், பண்பு, பெண்களுடைய மாண்பு எல்லாம் ஒண்ணுக்காகாம போயிரும் அப்படின்ற ஒற்றை நோக்கத்தோட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முழுக்க 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 தமிழக மக்கள் சிந்திப்போர் எல்லாருமே, பிள்ளைகளை பெற்றவங்க எல்லாம் நாளைய தலைமுறை அடுத்த சமுதாயத்தை மனதில் வைத்து
எல்லாம் தன்னெழுச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 234 தொகுதியிலையும் ஓட்டு போட்டிருக்காங்க என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னொன்னு நேத்து நம்ம தோழர் ஜீவா ஜீவ சகாப்தம் ஜீவா டுடே வந்து நியூஸ் சேனல் வச்சிருக்கவரு அவரு ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தாரு. அது ஐயநாதன் என்பவர் வந்து இந்த இவிஎம் மிஷினை பத்தி அதனுடைய நம்பகத்தன்மையை பத்தி ஒரு புத்தகமாக எழுதியிருந்தாரு. ஐயநாதன் அவர்கள் எழுப்பிய கேள்வி. ஜீவ சகாப்தம் நேத்து ஒரு வருத்தமா ஒரு விஷயம் சொன்னாரு. தராசு சேமண்ணே அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க, மூத்த பத்திரிகையாளர் அருமையானவர். உமாபதி கிருஷ்ணன் அண்ணன் இவங்க பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர், அருமையான நண்பர். நிறைய பேர் எழுப்பிட்டு வர்ற ஒரு சந்தேகமான விஷயம், இதுவரை தேர்தல் ஆணையத்தின் தலைமை அதிகாரி மீதும் இரண்டாவது அந்த இவிஎம் மிஷின் மீதும் இருந்த நம்பகத்தன்மை இன்னும் சந்தேகங்கள் தீரவில்லை. அதுல நிறைய குளறுபடிகள் இருக்கு, நம்பும் தன்மையாக இல்ல. அவங்க வந்து எதை கேட்டாலும் இல்லைன்றாங்க. ஒரு சிசிடிவி கேமராவோ இல்லாட்டி அந்த வாக்குச்சீட்டு விழுந்துச்சுல அதை சீட்டையாவது கொடுக்கடானா எரிச்சுட்டேன்றாங்க. சிசிடிவி கேமராவை கொடுறாங்கன்னா பென்ட்ரைவ் எல்லாம் எரிச்சுட்டோம், டிஸ்மேண்டில் பண்ணிட்டோன்றாங்க. உச்ச நீதிமன்றம் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்றாங்க. அந்த இவிஎம் மிஷின் மீது நிறைய வந்து பொய்யான போலியான தகவல் பரவிட்டு இருக்கிற, அதாவது ஒரு ஒரு மைண்ட் செட்டை இவங்க வந்து இப்படி செட் பண்றாங்க தவறாக. இயற்கை இப்ப நம்ம விசாரிச்சோம் 234 தொகுதியிலும் சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் அமோக